சாம்பாரா? சாம்பார் வேணுமா? இன்னைக்கு கிருத்திகை அன்னதானம், உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த அன்னதானத்தை எனக்கு இன்று கிருத்தி அன்று சொல்லலாம் சாப்பிட்டு எல்லாரும் நல்லா சொல்லணும். ஓகே, சொல்றேன். அவசரப்படாது கொடுங்க. வராதுல்ல சொல்லு. ஓட்டை இருக்கு சாமி. பசஞ்சிருங்க சரியாயிடும். இல்ல மோர் குடிச்சிருங்க. போலாமா? எடுத்து போலாம். கொடுங்க. பாட்டி கொடு பாட்டி. பேசிட்டே குடிக்கிறாங்க பாருங்க. எனக்கு காது கேட்கல. நம்ம சாப்பிட்டு சாம்பார் கொஞ்சம் மோர் இதுல வாங்க ஐயா, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வாங்க. மோர் நல்லா இருக்குது. அதுக்கு எங்க ஐயா போயிருந்தீங்க? இல்லைண்ணா அங்க ரமணாக்கு இல்ல. சாதம் ஒன்றும் கொஞ்சம் வைக்கிட்டீங்களா? போதும் ஐயா. அது உள்ளே வச்சுப்போங்க ஐயா, அதெல்லாம் சுடும். அப்பளம் தாங்க. அப்படியே அங்கேயே தங்கிடுறீங்களா? சரி சரிங்க. மோர் கொஞ்சம் ஊற்றுவா? இல்லை, மழை கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால சிவாய நம. சாப்பிடுங்க. வாங்க ஐயா. சாம்பார் ஐயா. இன்னைக்கு கிருத்திகை அன்னதானம் ஐயா. உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. சாதம் மட்டும் வேணும். தயிர் ஏதாவது வாங்கி வச்சுருப்பாங்க. ஸ்பெஷல் தான். ரெண்டாவது எதுவுமே வேணுமா? வாங்க. அதுல சாப்பாடு ஃபுல் பண்ணிட்டுங்களா? வயிறார சாப்பிடுங்க. எந்த ஊர் நீங்க? இந்தாங்க. இங்கே துறையா வந்துட்டீங்களா? இன்னைக்கு தான் பார்க்குறவங்களா? இந்த பக்கம் வரவே மாட்டேன். சரி. ஐயா ஃபுல் பண்ணிட்டுங்களா? ரொம்ப சின்னதா வச்சிருக்கீங்க. ஆமா ஐயா, அது இதுக்கு மேல வைக்க முடியல ஐயா. கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்க. பை சின்ன பை கொஞ்சம் மோரா? மோர் வாங்கலையா? வேணாமா?
நல்ல மழை, 2 மணி நேரம் நல்ல மழை. மழை பெஞ்சு எல்லாம் வெயில பார்த்து ஓடினதுக்கு இறைவன். ஒரு 2 மணி நேரத்துல ஒரு கிளைமேட்டே மாத்திட்டாரு. சாப்பிடுங்க. எங்க எல்லாம் மழை வர ஏஞ்சி ஓட்டாங்களா? எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க. எங்க என்ன ஒரு பூஜை ஓ சாம்பார் சொன்னாங்க. கொஞ்சம் மோர் அப்பளம் வேண்டாம். அப்பளம் வேண்டாமா? கொஞ்சம் ஒரு மோர் விட்டு மோரா? ஐயா, இன்னைக்கு கிருத்தி அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. மோரா சிவா வாங்க ஐயா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து. அங்க அந்த ஆந்திராவில் அங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எங்க கிடைக்குதா? வாங்கிட்டு போயிடுவேன். இப்ப எங்க தங்குறீங்க ஐயா? நீர்வழிக்கு பின்னாடி ஒரு சாந்திமலை ஆசிரமம் இருக்குல்ல, அது முன்னாடி ஒரு கேட் இருக்குல்ல, ஒரு கொட்டா மாதிரி போட்டு இங்க தங்கிக்கிறீங்க. வாங்க சாமி. சுடுதா? ஓம் நம சிவாய. வச்சுட்டு வந்துடுங்க, வச்சுட்டு வாங்க. கீழே விழுந்துடும். நீங்க வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு நீங்க வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க. கீழே போட்டுற போறீங்க ஐயா. மோர ஐயா, இன்னைக்கு கிருத்திகை அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த ஊருங்க? எவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த இடத்துல? நீங்க புதுசா இருக்கீங்களா? சாப்பிடுங்க. சிவாய நமச்சிவாய.
அவரு தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாரு. சிவா கொடுங்க, எல்லாரும் கொடுத்துட்டு வாங்க. சிவா வாங்க தாத்தா, இங்க வந்துருங்க, எடுத்துட்டு வந்துருங்க. இங்கே கொடுத்துறேன் எல்லாருக்கும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்க உங்க சீடர் சரவணன்? சரவணனை கூப்பிட காணோம். அவன் காலையில் வந்து என்கிட்ட கேட்டுட்டு போனான். போதுமா? போதும். என்ன கேட்டாரு? சாப்பாடு இன்னைக்கு வருமானு. இன்னைக்கு கிருத்திகை வரும்னு சொல்றதானே? கிருத்திகைன்னு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுலயே ஊத்திட்டீங்க மோர். அப்போ இந்த ஊத்தணும். மோர் வேணுமா? ஆமா. நீங்க இதுல சாம்பார் வாங்கிட்டு அதுல மோர் வாங்கிருக்கலாம்ல. அப்படிதான் வாங்க கொண்டு வந்தேன். சொல்லணும். சரி வச்சா போலாமா? எங்க ஆளை பார்க்க முடியல. வாங்க தாத்தா, எப்படி மழைலாம் நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? மழை பெஞ்சது அண்ணாமலையார் எல்லா சாதுக்களையும் மகிழ்ச்சியில ஆழ்த்திட்டாரு. ஐயா என்னது? புரியல. ஓகே. நல்ல மழை, ஒரு 2 மணி நேரம் மழை இல்ல? காலை வச்சு நிக்கவே முடியாது. 11:30 அந்த 11:30 மணிக்கெல்லாம் அங்க வந்தா நிக்கவே முடியாது. சில்லுன்னு இருக்குது. இப்போ பகல்ல கிரிவலம் போல இருக்கு. ஒரு விசேஷம் இல்ல, கிருத்திகை ஐயா இன்னைக்கு. வேட்டி கட்டி இருக்க ஐயா. வேட்டி கட்டுறது மாற்றமா? ஒரு மாசத்துக்கு வேலை. என்னய்யா தியானம் பண்றீங்களா? சரி. சுரண்டு அது மேல வச்சுக்கோங்க. நல்லா கிளைமேட்டுக்கு சுட சாப்பிடுங்க. மழைதான் பெஞ்சு அண்ணாமலை நல்லா சில்லுன்னு ஆக்கிட்டாருல. ஊட்டியில இருக்கிற மாதிரி மாத்திட்டாரு. இன்னும் ஒரு 3 நாளைக்கு தாங்கும். மழை பெய்ய என்னைக்கு கூட வரும். சாப்பிடுங்கய்யா, சாப்பிடும். ஐயா எங்க உங்க நண்பரை காணோம்? ஊருக்கு போயிருக்காரா? ஆமா, கிருஷ்ணகிரிக்கு அந்த கம்பெனிக்கு போயிருக்காரு. என்ன விசேஷம்? குரு பூஜையா? சந்தோஷம். சிவாய நம. வாங்க. போதுமா? போதுமா? வர்றதை கொடுக்க வேண்டியதுதான். எங்க இங்க இருந்த பிளேட்டை பெரிய தாமரை.
பெரிய தாம்பூலத்தில் வேணுமா? உங்களுக்கு 2 டைம் பிளேட்டை கொடுத்துட்டேன். பெரிய பிளேட்டே உங்களுக்கு கொடுத்துட்டேன். எங்க வச்சிருக்கீங்க? எனக்கு கொடுக்கல. நான் தான் அன்னைக்கு தூங்கிட்டேன். வந்த அன்னைக்கு கொடுத்தீங்க. இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் அன்னைக்கு தூங்கிட்டேன். கொடுத்தேன். எங்கேயே பார்த்துக்கிட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு தான். நீங்க தானே ஒரு பெட்ஷீட் வாங்கிட்டு திரும்ப நைட்டு போயிட்டு திரும்ப லைன்ல வந்தீங்க. அப்படி சொல்லக்கூடாது. எல்லாமே எனக்கு நினைவுல இருக்குங்க ஐயா. ஃபுல்லா மோர் ஊத்திடவா? என்னங்க அப்பளம் தாங்க. தர சாமி. அது மேல ஊத்தினா கீழே போவோம் ஐயா. வாடா குள்ள அங்க வாங்கிக்க. புறை ஏறிக்கிட்டே இருக்கு. தண்ணி கொஞ்சம் குடிக்குது. கேட்டு தேவையான அளவுக்கு ஃபுல்லா கூட பொறுமையா கொடுக்கட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. பதினொன்னே முக்கால் தான் ஆகுது. ஏன் அவசரப்படுற? ஆகட்டும். 12:30 வரைக்கும் கொடுக்கலாம். டைம் இருக்கு. அப்பளம் வாங்கிக்கோங்க. கொடுங்க. உங்களுக்கு பிளேட்ல கொடுங்க. சாம்பார் ஊத்து. பொறுமையா கொடுக்கட்டுமா? நிதானமா கொடுங்க. சிந்தாம நிதானமா கொடுங்க. முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மாமுருகா பவனே குருநாதா. நீங்க சாப்பாடு கொடுத்துட்டே இருங்க. நான் திருநெல்வேலி சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். கொடுங்க. சாப்பாடு
சாம்பார் பரவாயில்ல இதுல கொடுத்துருங்க. மோர் அதில் ஊற்றி மோர் கொஞ்சம் ஊற்றிட்டாங்க இல்லை பரவாயில்ல. மோர் கொடுத்துமா சரி கொடு. மோர் எடுத்துட்டோம். சாதம் கிளறா இல்ல இல்ல, ஒரு கரண்டி சாதம் போட்டு மோர் போட்டு எடுத்துட்டோம். இருங்க இருங்கம்மா, உள்ள குருக்கள் கொடுத்துட்டோம். மோர் சாதம் கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுங்களா? மோர் சாதம் கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டுங்களா? வேலை செஞ்சா கூலி கொடுத்துட்டாரு. எல்லாம் பெருக்கல கூலி கொடுத்தாரு. நீங்களே எப்படி சொன்னா எப்படி 40-45 வருஷமா அங்க இருந்து சேவை செய்றீங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதுக்கான கூலி கொடுத்துட்டாரு. ஏதோ வருமானம் தான். 30 பேர் போது விஷ்ணு பகவான் நந்தியா வந்தாரு. அந்த கடனை கழிக்கிறதுக்காக ராமவதாரத்துல ஆஞ்சநேயரம் வந்தாரு. அதனால நாம தொண்டு செஞ்சோம்னா நம்முடைய தொண்டுக்கான கூலி அவர் கொடுத்தே தருவார். அவங்க சரிங்க, கொஞ்சம் மோர் சாதம் எடுத்துட்டு வரேன். மோர் சாதம் தாத்தா, இது மோர் வந்து நம்ம வீட்டிலே செய்யற மோர். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாம இருக்கும். சரி, போயிட்டு எல்லாரும் கொடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு வரேன். நீங்க தான் அங்க பக்கத்துல ஆசிரமத்துல சாப்பிடுறீங்க அப்படியா? அதனாலதான் நாங்க நிறுத்துறது இல்ல. சரி சரி சாமி. ஃபுல்லா போட்டு குத்துறா இருக்கேன். ஃபுல் பண்ணிடு 2 வேளை சாப்பிடுவாரு. அவ்வளவுதான். சாப்பிடுங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டா வயிறார சாப்பிடணும். சரி சரி சரி. எப்பயும் போகும்போது ஹார்ன் அடிச்சுட்டு உங்களுக்கு கை காமிச்சிட்டு தானே போயிட்டு இருக்கேன். அப்புறம் நல்லா அடியில இருந்து கலக்கி ஊத்து. அவர் புதுசுங்க, இப்பதான் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகுறாரு. விரைவில் வந்துருவாரு உங்க கூட. அவரு அவரு கூட்டு போனாரு.
பெரிய டிராக்டரி ஓடிட்டு இருந்தாங்க சிந்தாம கொடுப்பா தில்லை சிந்தாம கொடு அந்த பாட்டி கொடுப்ப அந்த பாட்டி உட்கார சொல்லிட்டு கொடுப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல உட்கார சொல்லிட்டு அப்புறம் கொடு பாட்டி உட்காருங்க அவங்க எடுத்துட்டு வருவாங்க உட்காருங்க ஆர்கே அந்த பாட்டிக்கு ஒரு பிளேட் சாம்பார் சாதம் போட்டு ஒரு அப்பளம் வச்சாங்க அதை அவங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்துடும் அந்த மேல மேல வச்சுட்டு வந்துரு மேல வச்சுட்டு வந்துரு
முந்தா நேத்து இல்ல நீங்க இல்ல நான் வந்து திரும்பி பின்னாடி போயிட்டு அந்த கட்டுறாங்க போய் வீடு அங்க போயிட்டு வெயிலுக்கு வெயில் தான் தாங்க முடியலையா அவங்க மதியானத்துல அங்க போயிடும். அண்ணாமலையார் நல்ல மழை பெஞ்சிட்டாருல காலையில கிளைமேட் மாறிடுச்சு. உடம்புலாம் பாருங்க எல்லாம். எனக்கு என்னன்னு தெரியல, சூடு அதிகமாயிட்டு இருமல் வந்துட்டே இருக்கு தாத்தா. எல்லாருக்கும் வந்துட்டு தான் இருக்கு. எது வந்தாலும் அனுபவிச்சுட்டு தானே போகணும். அவங்க உங்க தங்கச்சி அக்காவா? அக்கா அப்படியே எடுத்துட்டு போயிடுறேன். கொஞ்சம் சோறு போட்டு போதுமா? சாப்பிடுங்க. என்ன அப்பளம் வாங்கிக்கலாம்.